அப்பா தான் கார் எடுத்து போக சொன்னார். இல்லை, நீ எதுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்த? காரில் போனால் இப்படி எப்படி கட்டி பிடிச்சிட்டு போக முடியும்? 2 அடி தள்ளி உட்காந்துருப்ப. அம்மா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தான் நீ லவ் பண்ண முடியும். உண்மைதான். இருக்கும். யாரும் போகாத இடத்துக்கு புதுசாக போகணும். யா ம் போகலாம். ம் அப்புறம் உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? பையன் பொண்ணு ரெண்டும் நல்லா தான் இருக்கும். அப்போ ட்வின்ஸ் ஓகேவா? ஓகே, கரெக்ட் தான். கார்ல வந்திருந்தா இவ்வளவு க்ளோஸா வந்திருக்க முடியாது. ஏய், ஹெல்மெட் எடுத்து போடு. ஹெல்மெட் எடுத்து போடு. இருட்டாயிடுச்சுடி, காலைல போய் பத்திரிக்கை கொடுத்துக்கலாம். உங்க அப்பா வேற கத்திட்டே இருப்பாரு, நான் உன்னை வீட்டுல விட்டு போறேன். அப்பா எல்லாம் திட்ட மாட்டாரு. இன்னும் 2 பத்திரிக்கை தான் இருக்கு. வா, கொடுத்துட்டு போயிடலாம். ஏய், வண்டி வண்டி பாத்து பாத்து. ஏய், என்னாச்சு? உட்காரு. ஏதாவது ஆக்சிடென்ட்டுங்களா? இல்ல டாக்டர், பைக்ல இருந்து ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டோம். அடியில் தான் சரி இருக்கா? உங்களுக்கும் அறிவு இருக்கா? எனக்கு வண்டி மேல வந்துருச்சு. டாக்டர், இடுப்புல பயங்கரமா வலிக்குது டாக்டர். ஏதாவது பெயின் கில்லர் இருந்தா கொடுங்க. மெடிசன் வைக்க டாக்டர். இல்ல, நீ வந்து பாத்துட்டு போகணும். உங்களுக்கு 4 கூட வச்சுக்கலாம். பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. ஓகே. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா சரிப்பா, பத்திரம் இருக்காங்க. இல்ல, சரி. புது கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு நாள் பூ வாங்கி கொடுத்தாங்கடா. நீ ஏன் ஒரே ஒரு செயின் போட்டிருக்க? நீ நல்லா நெக்லஸ் எல்லாம் எடுத்து போட்டு போக வேண்டியதானே? எல்லாம் போட்டு போ. நானா? நீ தான் வைக்கிறப்ப நானும் வச்சுட முடியும். வச்சுடுமா? வச்சு என்னம்மா எப்படி இருக்கிறதா? லவ் பண்ணும்போது தான் வச்சுடல, இப்போ வச்சுடலாம். லைன் இருக்கு. ஐயா மட்டும் சொல்லித்தரணும். ஓகேவா? போட்டுரு. இதேமா நீ தான் செய்யணும். லவ் பண்ணும்போது மட்டும் அம்மாவை கேட்கறது இல்ல, நீ தானா நான் தானான்னு. பாரு என் மருமகளை எவ்வளவு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. காயத்ரி மருமகன்னா சும்மாவா? இப்ப போங்க. வராட்ட அத்தை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? உனக்கு பிடிச்சது என்னவா அதை செய்ய. இன்னைக்கு அவருக்கு சம்பரிக்கவா? வை அவனுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். என்ன காயத்ரி அக்கா, எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேக்கா. ஏதாவது விசேஷமா? என்ன விசேஷம்? இல்ல, என் தங்கச்சி கூட தானே கல்யாணம் ஆச்சு. அவ 3 மாசம். அதுக்கு 3 மாசம் தானே ஆகுது. பெத்துக்கும் போது பெத்துக்குவாங்க, கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு. நீ வாமா. ஓய் முன்னாடி மா, அவளை என்ன திட்டினியா? ஆமாண்டா, எனக்கு அதுதான் வேலை. உன் பொண்டாட்டி திட்டுறதுதான். ஒரு கையை உதவிட்டு போறா. பக்கத்து தம்பி இருக்காளுதா, அவன் ரோட்ல பார்த்தா ஏதோ அவங்க தங்கச்சிக்கு ஏதோ 3 மாசமா. அதான் ஏதாவது விசேஷமா அது இதான்னு கேட்டோன்னா அவனுக்கு மனசு உடஞ்சி போச்சு. நீ ஏன் இப்ப அப்படி இருக்க? போ, போய் அவளை சமாதானப்படுத்து. சரி,
ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க செக்கப்பில்? ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா? ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பசிக்குது, 2 பேரும் சும்மா உட்காந்துட்டே இருக்கீங்க, சாப்பாடு தரீங்க. சாப்பாடு செஞ்சு தான் வச்சுருக்கு, போய் போட்டு சாப்பிடுங்க. என்னடி? அவங்க அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா இல்லையா? இங்கே தானே இருக்கா, நீயே கேட்க வேண்டியது தானே? ஆமாம், கேட்டுட்டாலும் அப்படியே. யாரு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. பிள்ளை நல்லா இருக்கானா? இருக்கேன். என் தங்கச்சி பிள்ளைக்கு பேரணிக்கு போகணும், அதான் உங்க கூப்பிட்டு போறேன். நாங்கள் எல்லாம் வந்துடுறோம். அப்புறம் சனி ஏதாச்சும் விசேஷம் இருக்காமா? நாங்கள் வந்துடுறோம், கிளம்பு. சரி, நீங்க மட்டும் வாங்க, வரேன்க்கா. இதேதான் வரவங்க போகிறவங்க எல்லார்ட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு நான் நடு ரோட்டில் போனாலும் இதே கேள்விதான். ஒரு இடத்துக்கு போக முடியல. என்னத்தை தான் பண்ணி தொலைக்க போகிறோனோ தெரியல. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்காவ? அவளை வர சொல்லு. இப்போ முடிவு நான் பண்ணியே ஆகணும். இப்போ என்னன்னு எப்போ பாரு வெளியே தெருவை என்னால் போக முடியல. அவளுக்கு நான் ஏதாவது குறை வச்சேனாடா? ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்று சொல்கிறது கிடையாது. என்னால் வெளியே தெருவை தலை காட்ட முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். இப்ப என்ன செய்யணுன்றீங்க? உங்க அம்மா இவ்ளோ பேசுறாங்க, இப்ப கூட அமைதியா இருக்கீங்க. இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வா. நான் உனக்கு 2வது கல்யாணம் பண்ணியே ஆகணும். 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? பண்ணி வைங்க. பண்ணா மட்டும் குழந்தை பிறந்துருமா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். பெயின்லாம் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. வேலை டேப்லெட்லாம் சரியாக சாப்பிட்றீங்களா? எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர், ரிப்போர்ட் ஐம் சாரி. எதுக்கு டாக்டர்? ஆக்சுவலாக அது டாக்டராக நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் 2 பேருமே ஒன்றா இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தீங்க. ஐம் சாரி, உங்களால் இனிமேல் குழந்தை பெற்றுக்க முடியாது. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். ஆக்சுவலாக நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போனதுனால நீங்கள் உயிர் பழைச்சிங்க. அதை தாண்டி வண்டி உங்கள் மேலே விழுந்ததால் இன்னும் 7 daysல மேரேஜ் டாக்டர், கண்டிப்பாக வரணும். அமைதியா முழுந்து வரேன். ஸ்டாப் பண்ணு. நிறுத்துன்னு சொல்றேன். கீழே இறங்கு. உட்காடி. கீழே இறங்கு. அமைதியா இருக்க. நிறுத்த வேண்டி. ஏன் நினைச்சிட்டு இருக்க? இப்ப சொல்லுங்க அத்தை, நான் என்ன செய்யட்டும்? 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? நான் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு கொண்டு பிறக்காதுன்னு எனக்கு புரியும். இங்க பாரு, உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் போய் கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னா, அட்லீஸ்ட் வீட்டுல அக்கா மாமா கிட்ட சொன்னாவது இந்த வீட்லயாச்சும் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. அது கூட எனக்கு இல்ல. சிப்போடா. பாரு, நான் ஏன் இவ்வளவு அமைதியா இருந்தேன் தெரியுமா? நான் என்ன சொல்றது நீ கேட்க மாட்டேடி. இதுவே எங்க அம்மா திட்ட என்ன டைவர்ஸ் போட்டு வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்றது குழந்தைங்க சந்தோஷமா இருக்குல்ல, அதுக்காக தண்ணி இவ்வளவு அமைதியா இருந்தேன். போடா. அன்னைக்கே நான் உன்னை விட்டு போகல, இன்னைக்குதான் போக போறேனா? என் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என்னைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே போக மாட்டேன். குழந்தை தானே இல்ல.
சாரிடி. அத்தை, இப்ப என்ன உங்களுக்கு குழந்தை தானே வேணும்? நம்ம ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரி ட்வின்ஸ். இந்த வீடியோ அம்மா, இருமா. கண்ணீர் எங்க? இல்ல வரல, போயிடுச்சு. சரி, ஓகே. எனக்கு ஒரு தடவை வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மேட் ஆக்டிங் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா இவங்க என்ன விட மாட்டாங்க.